term of proportion is called fourth proportion அப்படிங்கலாம். அதாவது 3:4 ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். 3:4 is equal to 18 into x. இந்த xங்கிறது தான் fourth. இது வந்து 1 இல்லையா, இது 1 2 3 4 விகித சமனை காண்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்தால் அது விகித சமனா இருக்கும், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் ஆகும் அப்படிங்கிறத கேள்வி இல்லையா. இப்போ இது 3/4 is equal to 18/x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3x is equal to 4 32 பாக்கி 3 4 3 7 72. 3x is equal to 72. x is equal to 72/3. 6 12 இல்லையா, 24. எக்ஸோட மதிப்பு 24. அப்ப இது வந்து 3/4 is equal to 8/24 இல்லையா. இது வந்து 3/4, இது வந்து 18/24 ரைட்டுங்களா. 18/24னா இது 3ஆல் வருது, இது வந்து 8ஆல் வருங்க, இது வந்து 18 6ஆல் வருங்க, 3 18, இது 6ஆல் வருங்க. அப்போ 3/4 is equal to 3/4. ஸோ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னீங்கன்னா 24. அப்படி இருக்கப்ப ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3/4 is equal to 3/4 வரும். அடுத்தது கண்டினியூடு ப்ரொபோர்ஷன், தொடர் விகித சமன். நான் முதல்ல சொல்லிட்டேன், the ratio between first and second quantities is equal to the second and third quantities. இதுதான் முக்கியம். அப்போ ஃபார்முலா என்ன, a/b is equal to b/c or a/b is equal to b into c, not as a, that is c இல்லையா. இதான் வந்து ஃபார்முலா. இது கண்டினியூ ஆகுது. இந்த b வந்து இங்க பாருங்க, இந்த b இங்க வருது. தொடர் விகித சமன் அர்த்தம். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, தொடர் விகித சமன் உள்ளதா என்பதை காண்க. 4 ப்ராப்ளம். இது ஃபர்ஸ்ட் வந்து 25/45 is equal to 45/81 இல்லையா. இந்த நம்பர் இங்கே வந்துடும். இப்போ இது 5ஆல் டிவைட் பண்ணலாம், இதையும் 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 25 9 45 is equal to இதை 9ஆல் டிவைட் பண்ணுங்க, இதையும் 9ஆல் டிவைட் பண்ணுங்க. 5 9 45 9 9 81. ஸோ தொடர் விகித சமன் உள்ளதா அப்படின்னா தொடர் விகித சமன் உள்ளது அப்படின்னு ரைட்டுங்களா. அடுத்தது 2 is to 12 2 is to 12 is equal to 12/72. இதுக்கு வந்து விகிதாசாரம் இருக்கான்னு கேட்கலாம். இப்போ இதை என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம், டிவைடட் பை 2. ஸோ 2/12 இது 2ஆல் இதையும் 2ஆல் பண்ணிங்கன்னா 1/6 வரும் இல்லையா. இஸ் ஈக்குவல் டு இது வந்து 1/6, இது வந்து 1/6 வந்துருச்சு. இது 12/72 இதை வந்து 12ஆல் பண்ணிங்கன்னா 1 12 12 6 22 1/6 வந்துருச்சு. ஸோ 2 is to 12 is equal to 12 is to 72. இது வந்து தொடர் விகித சமன் உள்ளதா, உள்ளது. தொடர் விகித சமன் இதுக்கு உள்ளது, இது உள்ளது. ரெண்டாவது கொஸ்டின் உள்ளது. மூணாவது கொஸ்டின் 6, 8 மற்றும் 4. இப்போ 6/8 is equal to 8/4 இல்லையா. இப்போ 6/8 இருக்கு இல்லையா, 6/8 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ இது வந்து 3 2 6 4 2 8. இது 8/4
இது 4 8/4 இருக்கு இல்லையா, இது 8/4. ஸோ 23 6, இந்த 3 டிவைட் பண்ணுவோம். 23 6, இது வந்து 8 பண்ண முடியாது. 2ஆல் பண்ணிங்கன்னா 3 2 6, 4 3 4 2 8 வந்துருச்சு. இதை 2ஆல் பண்ணிங்கன்னா இது வந்து 4 4 2. ஸோ 4 2 8 2. ஸோ இது வந்து விகித சமன் இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இது வந்து 8/4 வருது இல்லையா, இது வந்து 3/4 வருது. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3/4 வருது. இதை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா 4/2 வருது. ஸோ விகித சமன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து k, 8 மற்றும் 16 எனில் k இன் மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறோம். இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். இப்போ k வந்து இப்போ வந்து இந்த k இருக்கு இல்லையா, k/8 is to 8/16. இதான் நம்ம இப்படி எழுதலாம். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 16k is equal to 64. k is equal to 64/16. k is equal to 4. ஸோ இப்போ வந்து 4:8. 4:8 that is equal to 8:16. அப்போ 4/8 is equal to 8/16. இது ஓர்னாங்க நாங்கள் இருந்தாங்க 8. 4 8 7 16. ஸோ 1:2 is equal to 1:2. ஸோ அப்போ என்ன ஆகுது, 4வது கொஸ்டின் வந்து k வேல்யூ வந்து 4ஆக இருக்கும் பொழுது தொடர் விகித சமன் இருக்கு. 16 8 இது பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இது வந்து 16. இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நான் தப்பாக போட்டேன். இது வந்து 16 8 இல்லை, நான் 6ன்னு போட்டேன். 16 8 is equal to 8/4 இல்லையா. இப்போ 4ஆல் அடிச்சிங்கன்னா 4 2 16 2 8 is equal to, இதை வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 4 2 8 2 4. ஸோ 3வது கொஸ்டின் வந்து 16, நான் 6 தப்பாக போட்டதுனால அது வரல. ஸோ 3ஆவதும் தொடர் விகித சமன் உள்ளதானா உள்ளது. ஸோ இதனுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம எப்படி வந்து அந்த ஏபிசி அப்படின்னு அப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பி கண்டினியூ ஆகும். இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ கே கொடுத்தாங்கன்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சி அது தொடர் விகித சமன் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். The next is mean proportional. The second quantity is called mean proportional between first and third. இதுதான் முக்கியம். First and third. Mean proportional அதாவது சராசரி விகித சமன். Multiply the two given numbers together. நம்பர் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணி then extract the square root of the product and it will be the mean proportional. அப்ப a is to b னு இருக்கு, is equal to b is to c னு இருக்கு. the b square is equal to ac, b is equal to root of ac. இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி அந்த ரூட் எடுத்தீங்கன்னா அதுதான் a க்கு b க்கு இடையில உள்ள பிட்வீன் வந்து அதனுடைய சராசரி விகித சமன் அர்த்தம். இப்ப 2 8 இருக்கு, 8 2 16, இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4. இதான் வந்து மீன் ப்ரொபோர்ஷனல் ஆர் சராசரி விகித சமன். 4 9 36, ரூட் எடுத்தீங்கன்னா 6. 6 தான் 4 9க்கு இடையில உள்ள சராசரி விகித சமன். இது வந்து 6 24, 6 24 பாக்கி 2, 6 144, ரூட் எடுத்தீங்கன்னா 12, 12 144. 12 is the சராசரி விகிதம் between 6 and 24. அதுக்கு அடுத்தாப்புல 54 பாக்கி 2, 54 பாக்கி 5, 144. இது எடுத்தீங்கன்னா இது வந்து 12 இல்லையா.
12 தான் சராசரி விகித சமன். 36 ரூட் எடுத்தீங்கன்னா 6. இதாங்க சராசரி விகித சமன். 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது தான் அது வந்து இரண்டாம் விகித சமன் அல்லது அந்த ரெண்டாம் விகித சமன் சொல்லுவோம். இல்லைன்னா அதை வந்து மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து the third proportion quantity is called the third proportion அப்படிங்கிறாங்க. மூணாவது இருக்கு இல்லையா, அது வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறோன்னா A/B is equal to C/D. A/B is equal to C/D. இப்போ 7:8 இருக்கு, is equal to 9:8. இந்த 9 தான் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அர்த்தம் இல்லையா. இப்போ ஒரு ப்ராப்ளம் போடுவோம். 12:30 is equal to 30:x. A/B/C/D 4 வேரியபிள் இல்லையா. இப்போ இது வந்து 12/30 is equal to 30/x. So 12x is equal to 900. X is equal to 900/12. X is equal to that is equal to 75. X ஓட வேல்யூ வந்து 75. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது தேர்ட் ப்ரொபோர்ஷனா இங்கே 75 போடுங்க. இங்கே வந்து நம்ம 75 போட்டிங்கன்னா 12 × 75 900, 30 × 30 900 விகித சமன் இருக்கு. இந்த விகித சமனுக்கு பேரு தான் மூன்றாம் விகித சமன், இங்கிலீஷ்ல தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது ப்ரொபோர்ஷனா என்ன, அதில் வந்து என்னென்ன டைப் இருக்கு, ஃபோர்த் ப்ரொபோர்ஷனா என்ன, தேர்ட் ப்ரொபோர்ஷனா என்ன, செகண்ட் ப்ரொபோர்ஷனா என்ன, மீன் ப்ரொபோர்ஷனா என்ன, கண்டினியூடு ப்ரொபோர்ஷனா என்ன அப்படிங்கிறத பார்த்து ஒரு சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதை ஒரு 2 வாட்டி பார்த்து இல்லை நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக லட்சக்கணக்கில் மெட்டீரியல் குட்டி கணக்கில் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இதை நம்ம வந்து ஈஸியாக, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதை தொடர்ந்து ப்ரொபோர்ஷனல் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.